ஒரு மனிதன் இறந்தான், நாயும் இறந்துவிட்டது. மனிதனின் ஆன்மா ஒரு தங்க வாயிலின் முன் நிற்கிறது. அவருக்கு அடுத்ததாக அவரது நாயின் ஆன்மா உள்ளது. ஒரு மர்ம மனிதன் தங்க வாயிலில் நிற்கிறான். இறந்தவர் கேட்கிறார், இந்த இடம் என்ன? மர்ம மனிதன் பதிலளித்தான், நீங்கள் இறந்துவிட்டீர்கள். இது சொர்க்கமாக? மனிதன் கேட்கிறான், சொர்க்கத்தில் தண்ணீர் இருக்கிறதா? மர்ம மனிதன் பதிலளிக்கிறான், நிச்சயமாக நிறைய தண்ணீர் இருக்கிறது. மனிதன் தொடர்கிறான், பரலோகத்தில் உணவு இருக்கிறதா? நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என்னுடன் ஒரு நாய் இருக்கிறது. வருந்தத்தக்க வகைகவும். ஐயா, நாய் உள்ளே நுழைய முடியாது. அது இங்கேயே இருக்க வேண்டும். அந்த மனிதன் தங்க வாயிலுக்குள் நுழைய மறுத்து தன் நாயுடன் தொடர்ந்து நடக்க தேர்வு செய்கிறான். அவர்கள் நடக்கும் போது தூரத்தில் மற்றொரு வாயிலை கவனிக்கிறார்கள். அதன் அருகில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். ஆர்வத்துடன் மனிதன் கேட்கிறான், இந்த வாயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மர்ம மனிதன், சொர்க்கம் என்று பதிலளிக்கிறான். மனிதன் மேலும் விசாரிக்கிறான், நான் என் நாயை என்னுடன் கொண்டு வர முடியுமா? மர்ம மனிதன் பதிலளிக்கிறான், நிச்சயமாக. இறுதியாக அந்த மனிதன் கேட்கிறான், மற்ற வாயில் என்ன? மர்ம மனிதன் பதில், நரகம். சொர்க்கத்தை அடைபவர்கள் மட்டுமே தங்கள் நண்பர்களை விட்டு வெளியேறாதவர்கள்.